அங்க வந்து ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வண்டி ஒரு நாள் இல்லை 2 நாள் ஹெல்டப் ஆகி தான் எங்களுக்கு பொருள் கிடைக்குது. ஹெச்பிசிக்கு மட்டும் தான் இந்த கஷ்டம் இருக்காது. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நம்ம ஏரியா கள்ளக்குறிச்சி ஏரியால என்ன ரீசன் கேட்டா அவங்களுக்கே ப்ராடக்ட் வரலன்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லாரும் உள்ள வந்து ஒரு ரோடு வந்து அன்னெசரியா பிரச்சனை வந்துடும், ஏன்னா இன்னைக்கு பிரச்சனை வந்தா ரோட்ல உட்காந்துருவாங்க, கிரெடிட் லோட் கொடுப்பாங்க. இப்போ வந்து கிரெடிட் லோட் கிடையாதுன்ட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 5 நாளா பாத்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் வாரனால பாத்தீங்கன்னா பயங்கர டெபிசிட்டா இருக்கு. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்துட்டு கிரெடிட் லோட் கொடுப்பாங்க, இப்போ வந்து கிரெடிட் லோட் கிடையாதுன்ட்டாங்க. இப்போ நாங்க பணம் போட்டு தான் பொருள் எடுக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு நாளைக்கு வந்து எனக்கு 4000 லிட்டர் பெட்ரோல் வேணும், 4 லிட்டர் டீசல் வேணும்னா நான் வந்துட்டு முதல் நாளே பணம் போட்டுறணும். இண்டென்ட் ஒரு ஆப்ஷன். நாங்க வந்து திருச்சி டிவிஷன்ல வரோம். எங்களுக்கு சப்ளை வந்து தருமபுரி டெர்மினல் இருந்து ஹெச்பிசிஎல் டெர்மினல் இருந்து சப்ளை வருது. நாங்க முதல் நாளே பணம் போட்டுருவோம். பணம் போட்டுட்டு லோடு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கிடைக்கிறதே கிடையாது. மேக்சிமம் இந்த ஒரு 15 நாள்ல மேக்சிமம் பங்கு ஹெச்பிசிஎல் பங்கு வந்து மேக்சிமம் வந்து ட்ரை அவுட்டா தான் இருக்கு. என்ன ரீசன் கேட்டா அவங்களுக்கே ப்ராடக்ட் வரலன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா எங்கள்கிட்ட அவங்களுக்கு கேட்டுதான், எங்களுடைய சேல்ஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்டுதான் நாங்க போடுவோம். இண்டன் பிளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு வண்டி அனுப்புங்க, எனக்கு 2 டேங்கர் லாரி இருக்கு, வண்டி அனுப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாலும் அங்க வந்து ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வண்டி ஒரு நாள் இல்லை 2 நாள் ஹெல்டப் ஆகி தான் எங்களுக்கு பொருள் கிடைக்குது. சார் இப்ப பிபிசிஎல் ஐஓசிஎல் பங்குகளெல்லாம் வந்து தட்டுப்பாடு பெட்ரோல் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஏன் ஹெச்பிசிஎல் மட்டும் இந்த பிரச்சனை? இந்த கேள்வியே நாங்க ஹெச்பிசிஎல் அபிஷியல்ஸ் எங்க ரீஜனல் மேனேஜர்ட்டும் எங்க சேல்ஸ் ஆஃபீஸரும் கேட்டோம். ஆக்சுவலா நாங்களும் விசாரிச்சு வரைக்கும் கள்ளக்குறிச்சி எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா ஹெச்பிசிஎல் மட்டும் தான் இந்த கஷ்டம் இருக்காது. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நம்ம ஏரியா கள்ளக்குறிச்சி ஏரியால பயங்கர டிமாண்டா இருக்கு. மேக்சிமம் பங்கு வந்து ட்ரை அவுட்டா தான் இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ரூரல் பங்க்லாம் இன்னும் ரொம்ப மோசமா இருக்கு. 4 நாள் 5 நாள்லாம் பணம் போட்டுமே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் கிடைக்கல. ப்ராடக்ட்னா பெட்ரோல் டீசல் வந்து கிடைக்கிறது இல்ல. கேட்டா எங்களுக்கே சப்ளை வரலன்னு சொல்றாங்க. அங்க கேட்கும் போதும் டிரைவருங்கெல்லாம் கண்ணு முடிச்சுட்டு போனா காலையில போனா சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்றாங்க. இன்னைக்குதான் பொருள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தரேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பெட்ரோல் இன்னைக்கு சுத்தமா இல்லைன்னே சொல்லிட்டாங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடியே இந்த பெட்ரோல் பங்க் இருக்கு. ஆனா இந்த பெட்ரோல் பங்க்ல வந்து ஸ்டாக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சு அந்த வாகன ஓட்டிகள் வருவதற்கு வந்து தடை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி கயிறுலாம் கட்டி வச்சிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? சார் இன்னைக்கு காலைல ஒரு இங்க இஷ்யூ ஆயிடுச்சு, ஒரு சம்பவம் வந்துச்சு. ஏன் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து எங்களுக்கு சண்டைக்கு வந்துட்டாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் வெஹிக்கிளுக்கு எங்களுக்காக கொடுக்க முடியல. ஸோ வேற வழியே இல்லை. ஏன்னா எல்லாரும் வண்டியும் வந்துட்டு இங்க வந்துட்டு நாங்க வந்துட்டு பதில் சொல்ல முடியாமன்றதுனால இன்னைக்கு சப்போஸ் ஒரு 2-3 ஹவர்ஸ் இந்த டிமாண்ட் வரக்கூடாதுன்றதுக்காக, ஏன்னா எல்லாரும் உள்ள வந்து ஒரு ரோடு வந்து அன்னெசரியா பிரச்சனை வந்துடும், ஏன்னா இன்னைக்கு பிரச்சனை வந்தா ரோட்ல உட்காந்துருவாங்க, ரோட்ல உட்காந்து அது பெரிய இஷ்யூ ஆயிடுறதுக்காக நாங்க சொல்லிட்டோம். ஆக்சுவலா நேற்று வந்து எங்களுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கே எங்களால கொடுக்க முடியல. பக்கத்துல கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் வெஹிக்கிளுக்கு எலெக்ஷன் வெஹிக்கிளுக்கு நேற்று 2 வண்டிக்கு வந்தாங்க. இல்லைங்க வெளியில தான் எடுத்துக்க சொன்னோம். இப்போ என்னன்னா இவங்க டிமாண்டை வந்து முந்திலாம் எங்களுக்கு வந்துட்டு கேட்டா பொருள் கிடைக்கும், இன்னைக்கு பணம் போட்டாலும் பொருள் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் எங்களுடைய பெரிய கஷ்டமா இருக்கு. நாங்க டீலர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கி தான் பிசினஸ் பண்றோம். ஸோ பேங்க்ல இருந்து எல்லாருமே கடன் ஃபெசிலிட்டி வாங்குறாங்க. எங்க இன்ட்ரெஸ்ட்டும் போய் இப்போ நான் வந்து இன்னைக்கு ஒரு இந்த பங்க்ல வந்து 2000 லிட்டர் இப்போ நான் பெட்ரோல் 2000 லிட்டர் டீசல் இப்போ இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா காலைல இருந்து நேற்று நைட்ல இருந்து ஒரு சேல்ஸுமே கிடையாது. எனக்கு சின்ன சேர்ல ஒரு பங்கு இருக்கு, அங்கேயும் பாத்தீங்கன்னா நேற்று நைட்ல இருந்து சேல்ஸ் கிடையாது. ஸோ நான் சம்பளம் வந்து எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, பேங்க்ல இருக்க வட்டி கட்டுறதும் கஷ்டமா இருக்கு. இந்த வந்து ஹெச்பிசிஎல் வந்துட்டு உடனடியாக ஆக்ஷன் எடுத்து பண்ணா மட்டும்தான் தமிழ்நாடு ஃபுல்லா இந்த நிலைமை சீராகும். சரி, இந்த நிலைமை வந்து சீராகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? சார் நாங்க கேட்கும் போது இன்னும் ஒரு 10 to 15 டேஸ்ல சரியாயிடுன்னு சொன்னாங்க. போன வாரம் ஜூம் மீட்டிங்ல வந்து எங்க ரீஜனல் மேனேஜர் வந்து சொன்னாரு வந்துடும் சொன்னாங்க. பட் எங்களுக்கு வந்து நம்பிக்கையே வரல. ஏன்னா எங்களுக்கு டெய்லியும் பாத்தீங்கன்னா நான்லாம் உண்மையாலும் ஒரு 15 நாள் தூங்கி, ஏன்னா என்னுடைய நம்பர் வந்து ஹெச்பிசிஎல்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நைட் 1:30 மணிக்கு 2 மணிக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சார் இந்த பங்குல டீசல்னு சொல்றாங்க, அங்க வந்து பெட்ரோல்னு சொல்றாங்க. அது இல்லாம நாங்க 250 லிட்டருக்கு மேல யாருக்கும் கொடுக்க கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைவேஸ்ல ஒரு வண்டி வருதுன்னா அந்த வண்டி 350 லிட்டர் பிடிக்குதுன்னா நான் 250 லிட்டருக்கு மேல பிடிச்சா எங்களுடைய ஆட்டோமேஷனை பாம்பேல இருந்து லாக் பண்ணிடுவாங்க, எங்களால சேல்ஸே பண்ண உழவு கிராமப்புறம் இருந்த பகுதியா இருக்கு. இங்க இப்போ கோடை மழை பெய்யுது. இப்போ விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க. இங்க வந்து உழவு ஓட்டுறது உழவு பணிகளை அந்த மாதிரி டிராக்டர் மூலியமா எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு எல்லாம் எப்படி இந்த நிலைமை சரியாகும் நினைக்கிறீங்க? இப்ப டவுன்லயே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா ரூரல் சைட்ல இன்னும் மோசமா இருக்கு. கச்சராபாத்ல பாத்தீங்கன்னா ஒரு பங்கு 1 வாரமா பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. இந்த சைடு ஹெச்பிசிஎல் இல்ல. ஐஓசி பிபிசிஎல் கொஞ்சம் மெயின்டைன் பண்றாங்க. அது எப்படின்ற ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரியல. ஹெச்பிசிஎல் அபிஷியல் வந்து நாங்க இதை வந்துட்டு சரி பண்றோம்னு சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு சரி பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா எங்களுடைய கணிப்பு இது எத்தனை நாள் நீடிக்குன்னே தெரியல. இன்னைக்கு பெட்ரோல் பங்கை வச்சு நடத்துறது பல கோடி முதல்ல போட்டு நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. அதெல்லாம் பெரிய மன உளைச்சலா இருக்கு. அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. அதாவது ஒரு பொருளை விற்கிறதுக்கு கஸ்டமர் தான் அலைஞ்சிட்டு இருக்கோம், கஸ்டமர் நிறைய வராங்க, இல்லைன்னு சொல்லும் போது பயங்கர மன உளைச்சலா இருக்கு. கடன் வாங்கி பிசினஸ் பண்ணி மன உளைச்சலால
பல நாள் ஆச்சு. நான் மட்டும் இல்ல, நிறைய டீலருங்க வந்து இங்க தருமபுரி டிப்போல இருந்து வர டீலருங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டீலர் HPCL டீலர் வந்து தூங்காம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த நிறுவனத்துல மட்டுமா சார், மற்ற நிறுவனங்களே இந்த மாதிரி தட்டுப்பாடு இருக்கா சார்? இல்ல சார், BPCL IOCLயும் நாங்க விசாரிச்ச வரைக்கும் அவங்க தட்டுப்பாடு இல்ல. என்னன்னா எப்படி தட்டுப்பாடு வருதுன்னா, இப்ப என்கிட்ட வந்து நான் இல்லைன்னு சொன்னேன்னா என்னுடைய 4000 லிட்டர் 5000 லிட்டர் வந்துட்டு பக்கத்துல இருக்க BPCL போவோம். சோ அவங்க எதிர்பார்க்காத சேல்ஸ் வரதுனால தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அவங்களுக்கு தடையில்லாம தான் பெட்ரோல் டீசல் வந்துட்டு இருக்கா தகவலும் சொல்றாங்க. நாங்க எங்களுக்கு டீலர்ஷிப்ல கேட்கறோம்ல அவங்களும் சொல்றாங்க.